இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சங்கடம் இனி இல்லை, துதித்திடுவேன். சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சாட்சியாய் நானும் வாழ்ந்திடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி
நன்றி நன்றி நன்றி இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. அல்லேலூயா. பூரண 1 போட்டுங்க. பூரண 1 சீசன் பூரணமாகும்படி கடந்து போவோமாக. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூரணமாகும்படி கடந்து போவோமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சீசன் அவன் என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் பூரணத்துக்குள்ளே போகணும். இரண்டாவதாக கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்தணும். என்ன செய்யணும்? தேவனுடைய வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்தற்கு அவன் என்ன பண்ணணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுது, வசனமோ என்றென்றைக்கு பூரணமான குமாரனை ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா. பூரணமான குமாரனை ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா. நான்காவது அப்போஸ்தலர் 14:22 வாசிங்க. சீஷனுடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். உபத்திரத்தின் மத்தியில் தான் என்ன பண்ண முடியும்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். அல்லேலூயா. அங்கே இன்னொரு வசனத்தை என்ன பண்ண வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 3:3. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அப்போ இப்படிப்பட்ட உபத்திரவங்களை நாம் என்ன பண்ணியிருக்கணும்? சகித்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த பூரணத்துக்குள்ளே போகிறவங்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்கணும். அல்லேலூயா. சகிப்புத்தன்மை இருந்தால் தான் அந்த உபத்திரத்தின் மத்தியில் நம்ம போக முடியும். அடுத்த ஆண்டு சொல்ல பாருங்கள். 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியமும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயபக்தியோட பூரணப்படுத்த கடவோம். அல்லேலூயா. என்ன சொல்றாங்க? பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு என்ன பண்ணியிருக்கணும்? பூரணப்படுத்த கடணும். புரியுதுங்களா? அப்போ தேவ பயத்தோடு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த பரிபூரணம், அந்த பூரணத்துக்குள்ளே போக முடியும். புரியுங்களா? எதில்? பரிசுத்தத்தில். பரிசுத்தம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆவி, ஆத்மா, சரீரம், அங்கே பரிசுத்தம் இருக்கணும். ரெண்டாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தம், குடும்பத்தில் பரிசுத்தம், ஊழியத்தில் பரிசுத்தம். அல்லேலூயா. அங்கே பரிசுத்தம் இருக்கணும். அதுக்கடுத்தது உன் ஆவியில், பேச்சில் பரிசுத்தம், உன்னுடைய உதடில் பரிசுத்தம், உன் ஆவியில் பரிசுத்தம் இருக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்? இருதயத்தில், எண்ணங்களில் பரிசுத்தம், சிந்தனையில் பரிசுத்தம், யோசனையில் பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கடுத்தது உன் நடையில் பரிசுத்தம், உன் உடையில் பரிசுத்தம், உன்னுடைய செய்கையில் பரிசுத்தம், உன்னுடைய கிரியிலே பரிசுத்தம். இதெல்லாம் அது ஆண்டவர் சொல்றார். அது பரிசுத்தத்தில் பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு என்ன செய்யணுமா? பூரண. அப்போ பூரணத்துக்குள்ளே போவதற்கு சரீரத்தில் உள்ள, ஆவியில் உள்ள அசுசியங்களாக என்ன பண்ணியிருக்கணும்? கொஞ்சம் கொஞ்சமாக நம்மகிட்ட விலைக்கு போயினே இருக்கணும். புரியுங்களா? அப்போ ஆரம்பம், முடிவு 2 இருக்கிறது. ஆரம்பத்தில் எல்லா காரியமும் எப்படி இருக்கும்? அற்பமாக இருக்கும். ஆனால் முடிவோ சம்பரம். அப்போ முடிவு தான் ஆண்டு பார்ப்பார். புரியுங்களா? ஓட்டப்பஞ்சம் ஓடும் போது புரியுங்களா, எல்லாமே ஒன்றா ஓடுவாங்க. ஆனால் அங்கே ஜெயம் யார் பெறுவாங்க? யார் வெற்றி பெறுவாங்க?
அந்த கடைசி வரைக்கும் ஓடுறவங்க தான். அல்லையா? நீ இராணுவத்தில் போய் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் ஓடணும். எத்தனை கிலோமீட்ரு? 5 கிலோமீட்டர் 21 நிமிஷத்தில் ஓடிடணும். எத்தனை நிமிஷத்தில்? 21 நிமிஷத்தில். கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 40 கிலோ வெயிட் உடம்புல வச்சு, புரியுங்களா, இதெல்லாம் உடம்புல தூக்கின்னு 21 நிமிஷத்தில் எத்தனை 5 கிலோமீட்டர் ஓடிடணும். எத்தனை கிலோமீட்ரு? அப்போ ஒரு அந்த துப்பாக்கி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு 4, 5, 6 கிலோ 8 கிலோ இருக்கும். அல்லையா? முதுகில் உன்னுடைய பொருள் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். பெல்ட்டு பட்டி பூட்டை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ இருக்கும். அல்லையா? இதெல்லாம் போட்டுக்கின்னு எத்தனை நிமிஷத்தில் ஓடிடணும்? 21 நிமிஷத்தில் ஓடிட்டா அதுக்கு பேர் என்னது? சாட்டிஸ்ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க. 20 நிமிஷத்தில் ஓடிட்டுனா வெரி குட்டுன்னுவாங்க. புரியுதுங்களா? நீங்கள் எத்தனை நிமிஷத்தில் ஓடிட்டேன்னா எக்ஸலண்ட்டுன்னு சொல்லுவாங்க. புரியுங்களா? 21 நிமிஷத்துக்கு பிறகு நீ ஓடி வந்தனா அதுக்கு புவர்னு சொல்லுவாங்க. அல்லையா? அப்படின்னா நீ ஃபெயில் ஆகிட்டு மறுபடியும் நீ அதுக்கு ட்ரைனிங் எடுத்து மறுபடியும் அடுத்த இதில் ஓடணும். உனக்கு போய் ட்ரைனிங் கொடுப்பாங்க மறுபடியும். அப்போது நம்ம முடிவில் நீ ஓடுற பாருங்கள், அங்கே எக்ஸலண்ட் வரல அப்படின்னா, புரியுங்களா, அப்படி ஓடி வந்து கிட்டத்தட்ட 9 ஃபீட் அந்த லாங் ஜம்ப் என்ன பண்ணோம்? தாண்டணும் 9 ஃபீட்டு. நம்ம 6 அடி இல்லை, நம்ம ஒரு ஆள் 6 அடினா அப்படி மொத்தத்தில் 9 அடி எவ்வளோ இருக்கும்? 9 அடியை தாண்டணும். தாண்டிட்டு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 100 அடி கயிறு இருக்கும். எத்தனை அடி? அந்த 100 அடி கயிறு ஏறி இறங்கணும். அதுக்கு பேர் தான் சோல்ஜர். சோல்ஜர்னால் நம்மளை யார்? சீசன்லாம் ஒரு சோல்ஜராக இருக்கணுமா இருக்கக்கூடாதா? நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே வர்றது, புரியுங்களா, இப்படி வளர முடியாது. புரியுங்களா? இதெல்லாம் ட்ரைனிங், பயிற்சி. அப்போ அந்த முடிவை தான் பார்க்குறாங்க. அப்படி ஃபெயில் ஆகிட்டுனா உனக்கு என்ன பண்ணுவாங்க? உனக்கு போக வேண்டிய லீவெல்லாம் கட் பண்ணிவிடுவாங்க. நீ உன் வீட்டில் மனைவி பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், அந்த லீவ் தர மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக. ஏன்னா நீ 4ல் வாங்கிட்டதுனால எப்படி இருந்தாலும் நீ என்ன பண்ணாதே, அந்த வருஷத்துக்குள்ளே நீ அதெல்லாம் ஜெயிச்சு எல்லாத்தையும் வந்தால் தான் உனக்கு அடுத்த லீவு, உன்னுடைய லீவும் தருவாங்க. அப்போ இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, ஆரம்பம் அற்பமாக இருக்கும். ஓடும் போது நமக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுவாங்க. ஆனால் 5 கிலோமீட்டர் நீ போகும்போது 4.5 கிலோமீட்டர் ஒருத்தன் நடந்துன்னு போய் நிற்பான், 4:45 ஒருத்தன் உக்காந்துருப்பான், 5ல் போய் பார் ஆகணும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசம் முடிவில் பார்த்தா பூரணமாக இருக்கணும். நீ ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவில் பூரண நம்பிக்கையில் போகணும். அல்லையா? நீ ஆரம்பத்தில் கொண்ட ஊழியம் பூரண ஊழியமாக மாறணும். அல்லையா? நீ ஆரம்பத்தில் கொண்ட பரிசுத்தம் முடிவில் பரிபூரண பரிசுத்தத்தில் போய் நிற்கும், இன்னும் பரிசுத்தத்தில் போயிடணும். அதுதான் வந்து ஆண்டோடைய இது. ஆண்டவர் ஆரம்பத்தில் ஊழியத்தில் என்ன பண்ணார்? ஆண்டவர் சாதாரணமாக இருந்தது. ஆனால் முடிவில் பார்த்தினா ஊழியம் எப்படி இருந்தது? கடினமாகிடுச்சு. சிலுவைக்கு போகணும். புரியுங்களா? அப்போது ஆண்டவர் இப்போ போக என்ன உண்டாது? வெற்றி சிறக்கணும். சிலுவைக்கு போய் ஆகணும். அதை தடை பண்ண முடியாது. பிசாசு நடுவில் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி என்னன்னு பேதர்கிட்ட உள்ளே பேசுகிறான், ஆண்டவரே நீ சிலுவைக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ பிசாசு சொல்கிறான், சிலுவைக்கு போனால் என்ன நிலமை? பிசாசுக்கு தோல் உரிய போகுதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. புரியுதுங்களா? அப்போ முடிவு வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? பூரணத்துக்குள்ளே போகணும். அடுத்ததாங்க நான் பார்க்கும் பாரு, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுற்று தளத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த சேர வேண்டிய இடத்துல எப்படி சேரணுமா? விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் நம்ம போய் அங்கே சேரணும் பரலோகத்துக்குள்ளே. அல்லையா? அப்போ ஏதோ வந்து விசுவாசம், ஏதோ நம்ம வந்து விசுவாசம் என்பது ஆரம்ப நிலையே வச்சு விசுவாசம் சொல்லக்கூடாது. அல்லையா? அதுதான் எபிரேயர் 6:1 நம்ம வாசிக்கும் போது, ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் தேவ பேரில் வைக்கும் விசுவாசம். அப்போ செத்த கிரைகளுக்கு நம்ம என்ன பண்ணோம்? நீங்கணும். புரியுங்களா? தேவன் பேரில் ஒரு விசுவாசம், அதெல்லாம் என்னது? அது ஒரு அஸ்திபாரம். பாருங்க அந்த வசனம் அடுத்தது. ஞானஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல், மறைத்தோரின் உழித்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல். அப்ப இதெல்லாம் என்னது? ஆரம்ப அஸ்திபாரம். புரியுங்களா? 6:1 என்ன சொன்னாரு? ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு என்ன செய்யணும்? மூல உபதேசங்களை
மூல உபதேசங்களே நம்ம என்ன பண்ணிடணும்? விட்டுடணும். மூல உபதேசம் என்ன சொல்லுங்க? ரட்சிக்கப்படுற பாருங்க, அப்போ ஒரு உபதேசம் உங்களுக்கு வரும். அந்த மூல உபதேசத்தில் என்ன பண்ணிடணும்? நம்ம விட்டுடணும். எப்போ விடணும்? எப்போ விடணுமா? தேவன் பேர் மேலே வைக்கிற விசுவாசம், இதெல்லாம் என்ன பண்ண? இது ஒரு அஸ்திபாரம். இது என்ன பண்ணிடணும்? இந்த அஸ்திபாரத்தை மறுபடியும் போடக்கூடாது. கேட்டால் எப்போ பார்த்தாலும் 10 வருஷம் விட ரட்சிக்கப்பட்டேன்னு கேட்பாங்க, மனம் திரும்பினான்னு கேட்பாங்க. புரியுங்களா? 10 வருஷம் ஆன பிறகுன்னா கேட்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டேன்னு கேட்கு, எத்தனை பேர் ரட்சிப்புல வழி நடத்துன்னு கேட்கணும். இல்லையா? 10 வருஷம் ஆனவங்க நம்ம கேட்குறோம். நம்ம கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு, எத்தனை பிள்ளைங்க தான் கேட்பாங்க. ஆனால் கல்யாணம் ஆகிட்டு என்ன கேட்க மாட்டாங்க. பிள்ளை கேட்குறாங்க இல்லையா? நாங்கள் 5 வருஷம் ஆயிடுச்சு, என்ன இருக்கணும், எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லையா? அப்படின்னா அதுனா ரட்சிக்கப்பட்டை அப்படின்னா அந்த ரட்சிக்கப்பட்டேன் அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்தேன் இதே சொல்கிறதுக்கில்லை. இதெல்லாம் ஆரம்ப நிலை, உள்ளே வருவதுக்காக. அதுக்கு பிறகு வளர்ச்சி. மூல உபதேசத்தை நீங்கள் கேட்டீங்க, அப்புறம் என்ன கேட்கணும்? மூல உபதேசம், அப்புறம் உபதேசம். புரியுங்களா? அப்போது மூல உபதேசத்துக்கு அடுத்து என்ன கேட்கணும்? உபதேசத்துக்குள்ளே வரணும். புரியுங்களா? அப்போ உபதேசம் எதுக்கு? உபதேசம் எதுக்குமா? பரலோகத்துக்குள்ளே நுழைவதுக்கு. அல்லையா? உபதேசம்னா கட்டளை. அல்லையா? உபதேசம்னா என்ன? கட்டளை. போதனைனா உபதேசம் என்றால் கட்டளை. போதனைனா என்ன? போதனை என்னம்மா? இப்போ பாருங்கள், உபதேசம், மனைவிகளே தன்னுடைய கணவருக்கு கீழ்ப்படி. அதுக்கு பேர் என்னது? கட்டளை. என்னது? கட்டளை. நான் உபதேசத்தில் மனைவிகளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், உன் புருஷர்கள்லாம் கீழ்ப்படின்னு சொல்கிறோம். சொல்லிட்டு பிறகு நான் என்ன சொல்லணும்? உடனே அவங்க கீழ்ப்படிஞ்சிடுவாங்களா? பிள்ளைகளே பெற்றோருக்கு என்ன பண்ணுங்க, இதென்ன அது? இதுவும் கட்டளை. உடனே பிள்ளைங்க கீழ்ப்படியுதா? ஏன் கீழ்ப்படி மாட்டேன்றாங்க? இப்போது அந்த மனைவிகள் கணவனுக்கு கீழ்ப்படிவதுக்கு, சபை தேவனுக்கு கீழ்ப்படிவதுக்கு, சபையில் உள்ள விசுவாசிகள் மேய்ப்பருக்கு கீழ்ப்படிவதுக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதுக்கு. புரியுங்களா? இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? போதிக்கணும். என்ன பண்ணோம்? டீச்சிங் பண்ணணும். இங்கேருந்து நீங்கள் வண்டி எடுத்துக்கினே என்ன பண்ணுங்கள், சென்னைக்கு போங்க அப்படின்றோம். ஆனால் அவருக்கு என்ன பண்ண, இது வரைக்கும் கார் தெரியும், காரில் உட்கார தெரியும், ஆனால் இது வரைக்கும் என்ன பண்ண முடியல, அவர் ஓட்ட தான் தெரியாது. அப்போ அவருக்கு பயிற்சி கொடுக்கணும். பயிற்சிக்கு பார்த்தா போதனை. அப்போ அவருக்கு பக்கத்தில் உட்கார வச்சு எப்படி ஓட்டணுன்னு நம்ம சொல்லித்தரதுக்கு பார்த்தா அது போதனை. புரியுங்களா? அந்த போதனை நிறைவேறும்போது கட்டளை என்ன பண்ணுது? கட்டளை என்ன பண்ணுது? நிறைவேறியது. ஏன் நிறைவேறதா? நீங்கள் அவங்க டிரைவிங் கற்றுக் கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுவார்? வண்டியில் உட்காந்து அதை ஓட்டின்னு போயிடுவார். அப்போது மனைவிகளே உன்னுடைய கணவருக்கு கீழ்ப்படினா, அந்த கீழ்ப்படியில் சொல்லி தருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். பயிற்சி எடுக்காமல் என்ன பண்ண முடியாது. அதுக்கு தான் என்ன சொன்னார்? போதனை என்றார். புரியுதுங்களா? அப்போ போதிக்க வேண்டியது அவசியம். அப்புறம் உபதேசத்தை என்ன பண்ணோம்? கை கொள்ள வேண்டியது அவசியம். இல்லையா? போதிக்காமல் என்ன செய்ய முடியாது. சொல்லி தராமல் ஒருத்தர் அதன்படி வாழவே முடியாது. அந்த ரூட்டு நீ சொல்லித்தரல அப்படின்னா போகிற ரூட் எப்படி இருக்கும்? தடுமாற்றம் வந்துடும். அதனால தான் ஆண்டோடைய ஊழியத்தில் இயேசு கிறிஸ்து 3 வருஷம் என்ன பண்ணார்? அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லித்தராரு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. புரியுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு? மீன் பிடிக்க கற்றுத்தராரு. அப்புறம் மனுஷனை பிடிக்க கற்றுத்தராரு. அப்புறம் மனுஷனையே ஊழியத்துக்கு அனுப்புறதுக்கு வழிவசம் திறக்கிறாரு. புரியுங்களா? ஃபஸ்ட்டு மனுஷனை பிடிக்கிறாரு, அவங்களுக்கு மீன் பிடிக்க கற்றுத்தராரு. அதுக்கு அடுத்தது அப்புறம் மனுஷனை எப்படி பிடிக்கணும் அதை கற்றுத்தராரு. அது பிறகு அவங்களே என்ன பண்ணுறாரு? நீங்களே புறப்பட்டு போய் மனுஷர்களை பிடிச்சி என்ன பண்ண ஊழியத்துக்கு அனுப்புன்றாரு. அல்லேலூயா. அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 3 வருஷம் அவர் பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் எதுவும் செய்ய முடியாது. நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு 5000 பேர் வந்தாங்க, மீன்லாம் சாப்பிட்றதுக்கு, அப்போல்லாம் சாப்பிட்றதுக்கு. அவங்க எல்லாரும் செலக்ட் பண்ணார் ஆண்டவர் ஊழியக்காரா? இல்லை. பண்ணாரா? யாருமே கிடையாது. அந்த 12 பேரை வச்சு தான் என்ன பண்ணார் ஆண்டவர். ஏன்னா சீசத்துவம் மிக அவசியம். எது செய்கிறோமோ இல்லையோ சீசர்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. என்ன குவாலிஃபிகேஷனு? தன்னைத்தான் வெறுக்கணும். தன்னை வெறுக்காமல் சீசன் ஆகவே முடியாது.
புரியுங்களா? தன்னை வெறுக்கணும்னு அர்த்தம் எந்த நேரத்திலும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இராணுவத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா திடீர்னு 2 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? நைட்டில் உடனே ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகி 10 நிமிஷம் வெளியே வந்துடணும். அந்நேரத்துக்கு தான் பக்கெட் எடுத்துன்னு போக முடியுமா? புரியுங்களா? எப்போவுமே எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். எதிரி எப்போனாலும் நம்ம தாக்குவான். அப்போ ஒரு சீசனை எதிரி எப்போவுமே என்ன பண்ணுவான்? பிசாசு எப்போவுமே நம்மளை தாக்குறதுக்கு ரெடியாக இருப்பான். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. எப்போவுமே நீ எப்பவுமே ஆயத்தமாக இருக்கணும்னா எப்படி? எப்போவும் உனக்குள்ளே துப்பாக்கியாக இருக்கணும். அதுக்குள்ளே என்ன இருக்கணும்? தோட்டாமல் இருக்கணும். அதுக்கடுத்து சுடுறதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? பயிற்சி இருக்கணும். 200 அடியில் சுடுறதுக்கும் தெரியணும், 10 அடியில் சுடுறதுக்கு தெரியணும். அல்லேலூயா. அந்த மாதிரி நீ பயிற்சி எடுத்துக்கினே இருக்கணும்னு தான் வேதம். ஒரு நல்ல சீசன் என்ன பண்ணுவோம்? எப்போவுமே பயிற்சியிலே இருப்பான். தன்னைத்தான் வெறுக்கிறது எப்படி? இன்னும் என்கிட்ட என்ன சுபாவம் இருக்குது? ஜென்ம சுபாவம் என்ன இருக்குது? சுய சுபாவம் இருக்குதா? எனக்குள்ளே என்ன இருக்குது? மேட்டிமை இருக்குதா? பெருமை இருக்குதா? இல்லை அகந்த இருக்குதா? இல்லை நான் வாக்குவாதம் பண்ணுறேன்னா? இல்லை எனக்குள்ளே என்ன இருக்குது? போராட்டம் இருக்குதா? ஏதோ இச்சை இருக்குதா? சில நேரத்தில் இச்சைகள் என்ன பண்ணோம்? கண்கள் இச்சையோ மாம்சத்தின் இச்சையோ ஜீவத்தின் பெருமை என்ன பண்ணோம்? நம்மளை விடாது. ஏன்னா இதை பாவமுள்ள சரீரம். இதை போட்டு அடுத்து நீ அடி மேலே அடியாச்சாதான் என்ன பண்ணுது? இது நம்ம கீழ்ப்படியும். இதை நீ விட்டுட்டு என்ன பண்ணாது? கீழ்ப்படியாது. இது நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு நீ நினச்சிங்கன்னா சீசன் ஆகவே முடியாது. இந்த சரியத்தை என்ன பண்ணோம்? கொஞ்சம் நேரம் டோபிக்கிட்ட கொடுத்தா துணி என்ன பண்ணுறான்? அது மாதிரி உங்களுடைய சரீரத்தை என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தணும், அர்ப்பணிச்சணும். இந்தாங்க ஆண்டவரே, இந்த சரீரத்தை நீங்களே செட் பண்ணுங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? காலைல 3 மணிக்கு ஏஞ்சிக்கணுவார், நைட்டு 12 மணிக்கு படுக்க சொல்லுவார், காலையில் 8 மணிக்கு என்ன பண்ணு வேலைக்கு போகணுவார். அப்போ இதெல்லாம் கடினமாக செய்தால் தான் ஒரு சீசன் ஆக முடியும். ஸோ எடுத்த பிறகு நம்ம டக்குன்னு என்ன பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சீசனுக்கு தான் ஆத்மா திரளாய் மோதும். புரியுங்களா? நீங்களே பார்ப்பீங்கன்னா இவ்வளோ ஏன் வருதுன்னா அந்த மாதிரி ஒரு பயிற்சி. 3 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறது, 1 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுறது, நைட்டு 10 மணிக்கு ஜெபம் பண்ணுறது, அதிகாலையில் ஜெபம் பண்ணுறது, தூக்கமே தூங்காத தூக்கத்துக்கு இடம் கொடுக்காம தூக்கணும் மனசில் வருது. ஆனால் என்ன பண்ண முடியல? ஒரு பக்கம் ஆத்மா பாரம் வருது. உடனே அந்த ஆத்மா ஜெபம் பண்ணி விட்டுட்டுமே அந்த ஆத்மா சொன்னாங்களா அவங்க மட்டும் அப்போன்னா அதனால் நம்முடைய சீசத்தை பயிற்சி உருவாக ஆரம்பிச்சது. அல்லேலூயா. அப்போ அந்த பூரணத்துக்குள்ளே போகிறோம். புரியுங்களா? அப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா 3 இரவு 3 பகல் கண்டினியூவாக ஜெபம் பண்ணியிருக்கிறோம். 10 பகல் 10 இரவு சாப்பிடாமல் தூங்காமல் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. அது பிறகு 21 இரவு 21 பகல் தானியேலை போல் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் 40 பகல் 40 இரவு புரியுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக போய் ஜெபம் பண்ணிக்கிறோம். அப்போ 40 பகல் நீ யோசித்து பாருங்க. 40 பகலில் நீ சாப்பிட்ணும். எதுவுமே சாப்பிடல எப்படி இருக்கும் உடம்பு? 40 இரவு தூங்கலை எப்படி இருக்கும்? நடுவில் வேறு என்ன பண்ணோம்? ஒரு இடத்துல ஜெபம் பண்ணால் பண்ணிடலாம். ஆனால் ஒரு மாவட்டத்துக்கு இன்னொரு மாவட்டத்துக்கு காரில் நம்மளே ஓட்டின்னு போனோம். எப்படி இருக்கும்? அதுக்கு என்ன செய்தோம்? நீ ஜெபிக்க ஜெபிக்க அர்ப்பணிக்க ஆவியன் உனக்கு என்ன பண்ணுவார்? அபிஷேகத்தை கொடுத்துனே வருவார். உன் சரீர பலன் இல்லை, பலத்தினாலும் அல்ல. அப்போ இந்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? உன்னை அபிஷேகம் பண்ணினே வருவார். கொஞ்சம் கொஞ்சமாக நீ ஜெபிக்க ஒரு நாள் ஜெபம் பண்ணல, ஒரு இரவு ஒரு பகல் ஜெபம் பண்ணால் அதுக்கேற்ற ஒரு பலனை கொடுப்பார். அப்புறம் 2வது இரவு போகிற 2வது பகலுக்கு அதுக்கேற்ற ஒரு அபிஷேகத்தை விட்டுருவார். அப்புறம் 3ஆம் நாள் போகும்போது 3வது இரவு 3 பகலுக்கு ஒரு அபிஷேகத்தை விட்டு இந்த அபிஷேகம் என்ன பண்ணோம்? இயேசுக்குள்ளே எப்படி இருந்தது அபிஷேகம்? அவர் போய் வனாந்தரத்தில் என்ன பண்ணுறாரு? 40 பகல் 40 இரவு என்ன பண்ணுறாரு? தனிமையில் ஜெபம் பண்ணுறாரு. அந்த 40 இரவு 40 பகல் அவருக்கு ரொம்ப கடினமாக இருந்ததா? இயேசு கடினமாக இருந்தது. அது அவருக்கு என்ன தெரியும்? பிசாசு என்ன பண்ணோம்? ஜெயிக்கணும்னா இந்த 40 பகல் 40 இரவு என்ன செய்யணும்? ஊழியத்துக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு? அஸ்திபாரம் போடுறாரு. அஸ்திபாரம் என்ன? 40 பகல் 40 இரவு அப்படி போட்டு அவர் வெளியே வந்ததுக்கு பிசாசு நிற்கிறான். பிசாசு ஜெயிச்ச பிறகு அது பிறகு பிசாசு என்ன பண்ணுது? அவருடைய ஊழியத்தில் எங்கே போனாலும் பிசாசு என்ன சொல்லுது? சொல்லத்துக்கு முன்னாடியே நான் போயிருந்து தூரத்தில் வரும்போதே உன்னதமான தேவனுடைய குமாரனே அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஏன் சொல்லுது? அவர் அஸ்திபாரமாக என்ன பண்ணிட்டார்? 40 பகல் 40 இரவு நமக்கு ஒரு மாதிரி வச்சுட்டு போனார். அல்லேலூயா. அவர் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் ஏன் ஜெபம் பண்ணார்? நமக்கு ஒரு மாதிரி வைக்கிறாரு. ஏன் மாதிரி வச்சார்? ஒரு சீசன் என்ன பண்ணோம்? குருவை போல் இருக்கணும்னா, குருவை போல் மாறணும்னா அப்போது குருவுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? நிகராக நம்மளும் முயற்சி பண்ணணும், நம்மளும் வாஞ்சிக்கணும், நம்மளே பிரயாசம் பண்ணோம், நம்மளே என்ன செய்யணுதுக்காக உட்காருவேன். நான்
என்னதான் நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆவியான எல்லாத்தையும் செய்வேன்னு சொன்னால் உன்னுடைய எல்லா அர்ப்பணிப்பு ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டுனா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவர் பொறுப்பெடுப்பார். உன்னை பலப்படுத்தி ஊழியத்தில் ஸ்ட்ராங்காக மாற்றுவார். அதுக்கு பிறகு உன்னால் என்ன பண்ண 4வது சைடு வர பிசாசால் எந்த பாவத்திலும் உன்னை தள்ளவே முடியாது. புரியுங்களா? ஆனால் இந்த நிலைமையில் நீ இருந்தாலும் ஒட்டி எடுப்பான் அவன். அல்லையா? ஜெபம் வந்து உனக்கு அதிகரிக்கலை, உன் ஊழியத்தினுடைய ஜெபத்தில் அதிகமான அபிஷேகம் இல்லை அப்படின்னா நம்முடைய சிந்தனைகளை மாற்றினே இருப்பான். ஒவ்வொரு நிமிடம் ஒரு சிந்தனை வரும். புரியுங்களா? அதுக்கு நல்ல பயிற்சி எடுக்கணும் நீங்கள். அல்லையா? கண் என்ன பண்ணோம்? ஆண்டவரை நோக்கியே இருக்கணும். மோசே என்ன பண்ணார்? 40 பகல் 40 இரவு 3 முறை ஜெபம் பண்ணார். 40 பகல் 40 இரவு. அவர் ஒரு தாயின் வயிற்றில் தான் பிறந்தவர். அல்லையா? அப்போ அவர் மேலே ஒரு அபிஷேகத்தை ஆண்டு கொடுத்தவர் நம்ம மேலே கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஐயோ அவருக்கு மட்டும் தான் கொடுப்பார் ஆண்டவர், எலியாவுக்கு மட்டும் தான் தருவார், இல்லை எலிசா கொடுப்பார், இல்லை சாமுவேலுக்கு கொடுப்பார், நமக்கெல்லாம் ஒன்றுமே கொடுக்க மாட்டார் அப்படின்லாம் கிடையாது. உனக்குள்ள மனசுந்தான் மார்க்கம் இருக்கும். அல்லையா? உனக்குள்ள மனசு எனக்கு ஆண்டவருக்காக ஏதாவது செய்து மடியணும். இந்த சரீரத்தில் என்ன பண்ண முடியும்? சரீரத்தில் தான் ஊழியம் செய்ய முடியும். ஆவியில் என்ன பண்ண முடியாது? ஆவியில் ஊழியம் செய்ய முடியாது. நம்ம சரீரத்தை விட்டு வெளியே ஆவியாக போயிட்டோம்னா அது பிறகு இந்த உலகத்தில் எங்கே போய் நீ யாருக்கும் ஏ சொன்னாலும் அவங்களுக்கு யார் கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் தான் அவங்கள பார்த்துருக்க வேண்டிய தர அவங்க உங்களை பார்க்கவே முடியாது. ஆனால் சரீரத்தில் மொத்தம் உன்னை பார்ப்பாங்க. ஒரு தெருவில் போனால் யார் வர்றது தெரியும்? ஒரு தெருவில் போனால் உங்களை கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆவியை போனால் என்ன பண்ண முடியாது? ஆவியில் ஊழியம் செய்ய முடியாது. ஏன்னா சரீரத்தில் தான் ஊழியம். புரியுங்களா? பிசாசுக்கும் சரீரம் இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணுறார்? சரீரத்தில் வெளிப்பட மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்? நமக்கு அவர் சொல்கிறாரு, என் ஆவி உன் மேலே வரும், நீ ஊழியம் செய்கின்றாரு. அல்லையா? அப்போ அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நீ எந்த அளவுக்கு நீ கேட்குறியோ. புரியுங்களா? முழங்காலவு கேட்டால் முழங்காலவு விட்டுருவார். நீந்தி முழுகுனா அதுக்கேற்ற அபிஷேகத்தை தருவார். இல்லை கணுக்காலுவிலே நான் இருக்கிறேன்னா அங்கேயே இருக்கணும். நீ உன்னுடைய மனசில் எப்படியெல்லாம் ஆண்டவருக்காக நிற்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படி தான் அபிஷேகம். அப்போ தான் அதுதான் பூரணத்துக்குள்ளே கொண்டு போகுது. அல்லையா? அவர் சொல்கிறார், அளவில்லாமல் நம்ம மேலே தன்னை ஆவியை ஊற்றினான்னு வாசிக்கிறோம். அப்போ அந்த அபிஷேகம் ஃபுல்லாக வரணுன்னா அவருடைய வேதத்தில், ஜபத்தில், ஆத்ம ஆதாயத்தில் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? அப்படியே அழகாக கண்கள் திறக்கப்பட்டு போகணும், மனக்கண்கள்லாம். அல்லையா? இன்னொரு வசனம் கூட வாசிங்க அங்கே பூரணத்தை குறித்து. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ள கூடியவனுமாயும் இருக்கிறான். அப்போ ஒருவன் சொல் தவறாதவனானால், அல்லையா, அவன் யாரு? பூரண புருஷன். அல்லையா? இயேசு எங்காவது சொல்ல தவறினாரா? சொல்லுங்க. இயேசு எங்காவது சொல்ல தவறினாரா? சொன்னது அப்படியே நிறைவேற்றாரு. புரியுதுங்களா? நம்ம ஏன் சொல் தவறுறோம்? நம்ம பூரண புருஷர் ஆகவே இல்லை. அல்லையா? அப்போ நம்ம பூரண புருஷத்துக்குள்ளே எப்படி வருவோம்? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளரணும். அல்லையா? அதுதான் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறார் ஆண்டவர். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். அல்லேலூயா. அப்போ அது வருமளவும் எப்படி இருக்கிறான்? ஆத்மா வர வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? நீடிய பொறுமையோடு இருக்கணும் என்று இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அப்போ பொறுமை என்ன பண்ணுது? பூரண கிரியை செய்கிறது. அல்லையா? இன்னைக்கு பொறுமை இல்லாமல் என்ன பண்ணுறோம்? கோபம் வந்துடுது. உடனே ஒரு எந்த காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? கோபப்படுறோம். கோபப்படுறதுனால என்ன பண்ண? ஆண்டவருடைய ஊழியம் என்ன பண்ணோம்? நிறைய செய்ய முடியாது. கோபம் என்ன பண்ணக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? கோபம் அடிக்கடிக்கு நமக்குள்ள வரக்கூடாது. பரிசுத்த கோபம் வரலாம், ஆனால் பிசாசின் கோபம் வரக்கூடாது, மனசுக்கும் கோபம் வரக்கூடாது. அல்லையா? மனசு கோபத்துக்கும் பிசாசின் கோபத்துக்கும் தேவனுடைய கோபத்துக்கு என்ன இருக்குது? என்னமா இருக்குது? வித்தியாசம் இருக்குது. தேவனுடைய கோபனா என்ன, மனுஷனுடைய கோபனா என்ன, பிசாசின் கோபனா என்னம்மா? அதாவது ஆவிக்குரிய காரியம் நீங்கள் எது கேட்டாலும் அதில் கோபப்பட்டு கேட்கலாம். புரியுங்களா? ஏங்க லேட்டாக வரீங்க அப்படின்னு கேட்கலாம். புரியுங்களா? எங்கே லேட்டாக வந்தால் கல்யாணத்துக்கு லேட்டாக வந்து கேட்க முடியாது. கல்யாணத்துக்கு நீ 4 மணிக்கு வர வேண்டாம், 8 மணிக்கு வந்தாலும் கவலை கிடையாது. அல்லையா?
ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன பண்ணோம்? அப்போ அங்கே ஒருத்தர் இன்சார்ஜ் இருப்பாங்க, அவர் கேட்பாங்க, ஏன் லேட்டுன்னு என்ன பண்ணோம்? அப்போ என்ன பண்ணுறது? அவர் எரிச்சல கோபத்தோடு கேட்பார். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ நம்மளை கோபத்தை கேட்டாரே, புரியுதுங்களா? அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவன் நம்ம வந்து ஒரு எச்சரிப்பு தராரு, புரியுங்களா? அப்போ அங்கே கோவப்படலாம். வேறு எங்கே கோவப்படலாம் சொல்லுங்கள்? ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எங்கேனாலும் நீ என்ன பண்ணலாம்? பிள்ளைங்களை ஏன் டைமோடு வந்து ஜோம் பண்ணல, ஒரு அதிகாரம் ஏன் வாசிக்கல, ஏன் ஆலயத்துக்கு டைமோடு வரல, அப்புறம் ஏன் நீ வந்து வேதத்தை தியானம் பண்ணல, ஏன் அவர் வந்தார் சோத்திரம் பண்ணலன்னு தானே, பாஸ்டர் வந்தார்ல கையை தூக்கி என்ன பண்ணோம்? சோத்திரம் பண்ணலையே அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? அங்கேயே நீ கோவப்படலாம் பிள்ளைங்களை வச்சுக்கின்னு. அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா அப்படி நம்ம அதட்டு மொத்தம் பிள்ளைங்க என்ன வரும்? பயம் வரும். அப்போ நீ நன்மைக்காக என்ன பண்ண? தேவ பயத்தோடு கோவப்படுற. தேவன் தன்னுடைய ஆலயத்தில் அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க, அவர் உடனே என்ன பண்ணுறாரு? கோவப்படுறாரு. அது என்ன கோபம்? பரிசுத்தத்துக்காக கோபம். பரிசுத்தத்துக்கு தான் என்ன கோவப்படுறாரு, புரியுங்களா? தப்பான காரியத்தை கோவப்பட்டார். அதே மனுஷனுடைய கோபம்னா என்ன? அதாவது 2 பிள்ளைங்க விளையாடுறாங்க மண்ணில், உங்கள் பிள்ளைங்க இன்னொரு பிள்ளைங்க, புரியுதுங்களா? 2 பிள்ளைங்க ரோட்டில் விளையாடுங்கும் போது உடனே என்ன ஆகுது? அம்மா போகிறாங்க, தன் பிள்ளையை அடிச்சுட்டுன்னு வருவாங்களா இல்லை பக்கத்து பிள்ளையை அடிப்பாங்களா? அதுக்கு பேர் என்ன ஆகுது? சுய கோபம். சுயமுள்ள கோபம் தன் பிள்ளையை மட்டும் அடிச்சுன்னு வரும், அல்லையா? அப்போது அது மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் தனக்காக வைரக்கம் கொள்வாங்க, தன்னுடைய காரியங்களுக்காக மட்டும் கோபப்படுவாங்க, அல்லையா? மீறி எப்படி யார் போனாலும் என்ன இல்லை, கவலை கிடையாது. அது யாருடைய கோபம்? மனசு இருக்கும். பிசாசும் கோபம்னா என்ன? 2 குழந்தை அடிச்சிடுவாங்க. பிசாசு கோபம்னா என்ன? இல்லை இல்லை 2, அதாவது பிசாசு கோபம் எப்படின்னா, இப்போ அந்த அம்மா போனாங்க பாருங்க, அந்த குழந்தை என்ன பண்ண மாட்டாங்க? தட்டியெல்லாம் கூப்பிட்டுன்னு வர மாட்டாங்க, ஓடி போய் எட்டி ஓதிப்பாங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்க? எருமாடு அப்படின்வாங்க, அப்புறம் உதைப்பாங்க, அப்புறம் கண்டதும் நம்ம கண் காணாத மாதிரி அடிப்பாங்க. அது என்ன கோபம்? பிசாசு கோபம். ஒருத்தருக்குள்ளே பிசாசு அடிக்கும் போது நீ பாருங்கள், அவங்க எந்த அளவுக்கு அந்த பேரில் என்னென்ன வைக்கிறாங்க பாருங்கள், தேவையில்லாத பேர்லாம் வரும் வாயில். அது பிசாசுக்கும் கோபப்படுவான். அதுக்கு பார்த்தா மாயமலமான கோபம், இல்லையா? அப்போ நம்ம ஒருத்தர் வந்து இப்படி செய்கிறாங்கன்னா நம்ம இவருக்குள்ளே என்ன கோபம்? உனக்கு பரிசுத்தத்துக்காக கோவப்படுறாங்கன்னா நீங்கள் அவங்கள என்ன பண்ண? இன்னும் என்னை வந்து கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும், நான் வளர்ந்துருவேன். ஏன்னா என்னை கேட்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னா அது விபச்சாரி பிள்ளையாக மாறிடும், அல்லையா? தட்டி கேட்கறதுக்கு நமக்கு ஆள் இருந்த பரிசுத்தத்துக்காக தட்டி கேட்கணும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு இங்கே, பொறுமையானது என்ன பண்ணும்? பூரண கிரியை செய்ய கடவுது. அப்போ பொறுமையாக நீ என்ன பண்ணோம்? காத்திருக்கணும். ஆண்டவரே இந்த காரியம் நிறைவேறும், ஒரு நாள் தடை வராது, ஜெபம் பண்ணினே இருக்கணும், அல்லேலூயா? யோபு என்ன பண்ணார்? நீடிய பொறுமையோடு காத்திருந்தார், அல்லேலூயா? அதுக்கு அடுத்தது பாருங்க, 1 யோவான் 2:5. அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா? அவருடைய வசனத்தை யாரெல்லாம் கை கொள்றீங்களோ அங்கே தேவ அன்பு ஃபஸ்ட்டு 30% உருவாகுது, அல்லேலூயா? 2வது சொல்கிறாரு, மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும் அந்த அன்பு என்ன செய்து? கை கொள்ளும் போது தான் அது பூரணமாகிடுது. அதுக்கடுத்தது அவருடைய அன்பு நமக்குள்ள பூரணப்படும். 1 யோவான் 4:18 சொல்கிறது, அன்பிலே பயமில்லை, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. பாருங்க, பயம் வருது அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன இல்லை? அன்பு பூரணமாகலை. அப்போ அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. பூரண அன்பு பயத்தை என்ன பண்ணிடும்? அப்போ பூரண அன்பு நமக்குள்ள வந்துடுச்சுன்னு எப்போ தெரியும்? நம்ம பூரண அன்பு நமக்குள்ள வந்துடுச்சுன்னா இந்த உலகத்தில் எந்த மனுஷனை பார்த்து பயப்பட மாட்டோம். ஆண்டவர் என்ன சொன்னார்? சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்தில் தள்ளுகிறவுக்கு பயப்படுங்கன்னாரு. அப்போ நம்ம யாருக்கு பயப்படுவோம்? ஆண்டவர் மட்டும் தான் பயப்படுவோம். மனுஷனால் சரீரத்தில் தான் நம்மளை பயப்பட காட்ட முடியும். அப்போ நமக்குள்ள ஆவியானுடைய நிறைவு வந்துடுது. அன்பு பூரணம் ஆயிடுச்சுன்னா அது பிறகு என்ன பண்ணாது? அன்பு பூரணம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது? யாரை குறித்து நம்ம யாரை குறித்து பயப்பட மாட்டோம், புரியுங்களா? பயப்பட மாட்டோம்னா அர்த்தம், இப்போ தானியலுக்குள்ளே பூரண அன்பு இருந்தது, என்ன ஆச்சு? சட்டம் வருது, இது மாதிரி என்ன பண்ணக்கூடாது, 144 சட்டம் போட்டாங்க, ஆலயத்தை திறந்து ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு. அவர் என்ன பண்ணுறாரு? எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே ஜெபம் பண்ணுறாரு. அதுக்கு என்ன காரணம்? ஜெபிக்கிறவங்களுக்கு அவங்களுடைய அன்பு பூரணம் ஆயிடுச்சு. அது பிறகு அவங்களால என்ன பண்ண முடியல?
புரியுதுங்களா? அவர் போய் எங்கே ஜெபம் பண்ணார்? எல்லாரையும் தெரிகிற மாதிரி ஜெபம் பண்ணார். புரியுதுங்களா? தேவனுடைய காரியத்தால் தான் பிடிக்கிறாங்க தானியேலை. ஆனால் தானியேலுக்குள்ள என்ன பூரண அன்பு இருந்தது, ஜெபிக்கிற ஆவி இருந்தது. இப்போ அவன் போய் ஜெபம் பண்ணும் போது அவனுக்கு சட்டம் வருது, என்னன்னு? சிங்கத்து குகையில் போடுவான்னு. சிங்கம் என்ன பண்ண மாட்டேன் அவனை சேதப்படுத்தலை. ஏன் சேதப்படுத்தலை? அவனுக்குள்ள யாதொரு குற்றம் இல்லை. அல்லையா? யாதொரு குற்றம் இல்லைன்னா பிசாசு என்ன பண்ணாது, எதுவுமே செய்ய முடியும். உனக்குள்ளே எந்த குற்றம் இல்லைன்னா அதை தான் இயேசு கிறிஸ்துக்குள்ளே சிலுவையில் ஏற்றும் போது பிலாத்து சொல்ல, இவரிடத்தில் யாதொரு குற்றம் இல்லை அப்படின்னா, உங்கள்கிட்ட எந்த குற்றம் இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? பிசாசால் ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? உன்னை வைத்து அவன் என்ன முடிவு எடுத்தாலும் எதெல்லாம் பண்ணலான்னு ஆசைப்பட்டாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. கடைசியாக அவன் தான் தோற்று போயிடுவான். அல்லையா? அப்போ நமக்குள்ள குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். அப்போ பூரண அன்பு உள்ளே போகணும். 100% அன்புன்றார். எத்தனை பர்சன்ட்டு? 100% உள்ள அன்பு போயிட்டு பிறகு பிசாசல் என்ன பண்ண முடியாது? அந்த மனுஷனை கவுக்க முடியாது, அவனை எதிர்க்க முடியாது, அவனை என்ன பண்ண முடியாது? எந்த ஒரு காரியத்தில் அவனுக்கு எந்த பலவீனத்தை உண்டாக்க முடியாது. புரியுங்களா? நமக்கு அறக்குறைய அன்பு இருக்கிறதுனால தான் பிசாசு என்ன பண்ணுது, 4 சைடு நமக்கு பிரச்சனை வருது. புரியுங்களா? குற்றம் உனக்குள்ளே அந்த குற்றம் இல்லாத இருந்தால் 100%. அதனால தான் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தோட ஆண்டவர் எழுதுகிறார். வாசிங்க, தானியேல் 5ஆம் வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்தில் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். அப்போ அவனுக்குள்ள என்ன இல்லை? குற்றம் இல்லை. சரிங்களா? வேத விஷயத்தில் தான் குற்றத்தை கண்டுபிடிக்க முடியுமா? ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு மாதம் வரைக்கும் என்ன பண்ணோம், யாதொரு ஜெபம் பண்ணக்கூடாது, யாதொரு பைபிள் படிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? நிம்மதி ஒரு 6 மாதத்துக்குன்னா இல்லை, சபையெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படும். 6 மாதம் பைபிள் படிக்க தேவையில்லை, 6 மாதம் ஜெபம் பண்ண தேவையில்லை, சர்ச்சுக்கு ஆமாம். அப்போ இங்கே பாருங்கள், தாவீதுக்குள்ளனா இல்லை, வேத விஷயத்தை தான் குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா? அப்போ என்ன பண்ணோம், ஒரு மாதம் என்ன பண்ணக்கூடாது, பைபிளை வாசிக்கக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போடுறாங்க. ஆனால் தானியேல் என்ன பண்ணுறாரு? 13 மாதத்தும் அவன் 3 வேலையும் என்ன பண்ணுறான்? தேவனுக்கு முன்பாக அவன் ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தில் ஆண்டோடு என்ன பண்ணுறான்? விண்ணப்பம் பண்ணினே இருக்கிறான். ஏன் பண்ணுறாம? ஜெபம் புரியுங்களா? 1 ஜெபம் எல்லாத்தையும் ஜெயம் கொண்டு வந்துடும். 2 அவனுக்குள்ள பூரண அன்பு இருக்கிறது, யாதொரு குற்றம் இல்லை. புரியுங்களா? அப்போ ஜெபிக்கிறவங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? குற்றம் இருக்கக்கூடாது. ஜெபிக்கிறவங்களுக்குள்ள அன்பு தான், கனி தான் 100 மடங்கு இருக்கணும். புரியுங்களா? இன்றைக்கி கனி இல்லாத நம்ம ஜெபம் பண்ண என்ன ஆகும்? கனி இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? ஆவியின் கனி அன்பு இல்லைன்னா நீ ஜெபம் பண்ணி போகிற ஜெபம் வராது. நம்ம இப்போ யாருக்கு ஜெபம் பண்ண, ஒரு 4 பேர் ஜெபம் பண்ணிட்டு விட்டு போயினே இருப்போம். நம்ம பூரண அன்பு இருந்தால் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். 72 மணி நேரம் போட்டு ஜெபம் பண்ணுவோம். 10 பகல் 10 போட்டு என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். நம்மக்கிட்ட கொஞ்சம் அன்பு இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜெபம் இருக்குது. அல்லையா? பூரண அன்பு நமக்குள்ளே இருக்கும் போது பயம் நம்ம என்ன பண்ண புறம்பே தள்ளிடும். புரியுங்களா? அதே மாதிரி பூரண அன்பு நமக்குள்ளே வரும்போது எல்லா நன்மையும் கூட வந்துடுது, எல்லா ஆசீர்வாதம் நம்மக்கிட்ட வந்துடுது. புரியுங்களா? தேவையில்லாத நம்மக்கிட்ட யாரும் வரமாட்டாங்க. அன்பினால் எல்லாரையும் இழுத்து கொள்ள முடியும். அல்லையா? அப்போ அன்பு தான் மிக அவசியம். அன்போடு ஜெபம் ஒன்று என்ன பண்ணுது? ஜெபமும் அன்பும் ஒன்றா சேரும் போது தானியேலுடைய ராஜ்யம் எப்படி இருக்குது? எல்லாத்தையும் ஜெயம் எடுக்கிறான். எங்கேயும் தோல்வியே கிடையாது அவனுடைய வாழ்க்கையில். அல்லையா? 70 வருஷம் சிறைப்பட்டு போனவர்களுக்காக 70 வருஷம் முடிஞ்சிடுச்சு. அவன் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறான். எரேமியா புஸ்தகத்தை வாசிக்கிறான். அதில் என்ன போட்டிருக்கு? 70 வருடம் முடிந்தால் இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? விடுதலை பெற்று மறுபடியும் எங்கே வரணும்? ஆலயத்தை கட்டணும். அப்போ 70 வருஷம் முடிஞ்சாச்சு. ஆனால் என்ன பண்ணல ராஜா? அவங்கள மறுபடியும் என்ன பண்ணிக்கிறான்? விட மாட்டான்றான். இவன் 21 நாள் ஜெபம் பண்ணுறான். அல்லையா? 21 நாள் ஜெபத்தை முடிஞ்ச பிறகு அவன் விடுதலை ஆகிறாங்க. அப்போ ஜெபம் வரும்போது தான் தேசம் விடுதலை ஆகும். ஜெபம் எங்கே பெருகுதோ அங்கே தானே உண்டாகும். ஆத்மா தானாக ஓடியாந்து விடும். ஜெபிக்க ஆவிகள் என்ன செய்யணும்? நம்ம எந்த ஒரு ஜெபத்துலேயும் எந்த மனுஷனுக்காக ஜெபம் பண்ணதில்லை, அந்த மனுஷனுக்கு பின்னாடிக்கிற ஆவிகள் என்ன பண்ணணும்? கடிந்து கொள்ளணும். அல்லையா? துரத்தணும். இயேசு நாமத்தினால இந்த எல்லை விட்டு என்ன பண்ணிவிடு?
இயேசு நாமத்தினால இந்த எல்லை விட்டு என்ன பண்ணு, வெளியே போ. அப்போ தான் அந்த இடத்த நம்ம என்ன பண்ண முடியும், பலவானை முந்தி கட்டினால ஒழிய அந்த சுதந்திரிக்க முடியும். அப்போ அந்த இடத்த நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு என்ன வழி, நம்ம அந்த பலவானை அந்த எல்லை விட்டு துரத்தணும். புரியுங்களா? அவனை அங்கேயே வச்சுட்டு நம்ம போய் ஊழியம் செய்தோம்னா நமக்கு பின்னாடியே 10 பேர் எனிமி வந்து என்ன செய்வான், நீ ஏன் இந்த ஊரில் வந்து சுவிசேஷம் அறிவிக்கிற, உனக்கு இங்கே வான இங்கே இடம் கிடையாது போன்றுவாங்க. அல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், உலகத்தின் முடிவு பண்ணி நான் எங்கே இருப்பேன், உங்களோட கூட இருப்பேன்னு சொன்னார். அப்போ உங்களோட கூட இருக்குன்னு சொல்லிட்டு வரும். ஏன் இல்லை அந்த இடத்துல, ஏன் ஜனங்க வந்து திரும்பி ஓடியாருது, அவங்க ஏன் வந்து நம்மளை எதிர்க்கிறாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணல, ஆயத்தம் இல்லாது போகிறோம். எந்த இடத்துக்கு போனாலும் என்ன செய்யணும், ஆயத்தம் பண்ணணும். அல்லையா? நீங்கள் எந்த ஊருக்கு போங்க, கர்த்தர் உன்னை மேலே உன்னை உயர்த்தணுன்னா ஃபஸ்ட்டு அந்த ஊருக்காக என்ன பண்ணியிருக்கணும், அந்த ஊரில் என்ன ஆவி இருக்குதுன்னு அந்த ஊரில் இருக்கிற ஆவியெல்லாம் அந்த எல்லையை விட்டு என்ன பண்ணணும், வெளியே துரத்திட்டு நீங்கள் அந்த ஊருக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவார் ஆண்டவர், அந்த ஊரே நம்ம கையில் கொடுப்பார். அல்லையா? ஏன் கொடுக்குறாருன்னா நம்ம அந்த ஊரில் இருக்கிற ஆவி என்ன பண்ணியிருக்கிறோம், துரத்திட்டோம். அந்த ஆவிங்க தான் அவங்கள என்ன பண்ணுது, பாவத்தில் தள்ளுது. இப்போ அந்த ஆவியை நம்ம துரத்த வேண்டிய அதிகாரம் தேவன் நம்ம கையில் கொடுத்துட்டாரு. நம்ம எந்த ஆவியும் துரத்தாமல் உள்ளே போய் ஊழியம் செய்து வேணால் செய்ய முடியாது. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, சில சபைகளில் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டவங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இவனும் தண்ணி அடிப்பான், அவனும் தண்ணி அடிப்பான். அவனும் என்ன பண்ணுவான், புரியல, அவங்க கோயிலில் நடக்கிற பூஜைக்கு அவனும் போவான், இவனும் போவான். அதுக்கு என்ன காரணம்னா, எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆவி இருக்கும். ஆனால் எல்லாமே எப்படி இருப்பாங்க, எல்லாருக்குள்ள ஒரே சுபாவம் இருக்கும். அவனும் தண்ணி அடிப்பான், இவனும் தண்ணி அடிப்பான். அவனும் சண்டை போடுவான், இவனும் சண்டை போடுவான். அவனும் வட்டி கொடுவான், இவனும் வட்டி கொடுவான். அவனும் என்ன பண்ணுவான், தப்பான காரியத்தில் போவான், இவனும் தப்பான காரியத்தில் போவான். ஏன் அப்படின்னா எல்லாமே எப்படி இருக்கிறாங்க, ஒரே மாதிரி இருக்கனால அங்கே தேவன் விடுதலை ஆக்கவே முடியாது. இல்லையா? அதனால தான் கிறிஸ்துவனை என்ன பண்ணியிருக்கணும், கிறிஸ்துவனுக்கும் கிறிஸ்துவன் அல்லாதுக்கும் நம்மளை ஆண்டவர் வேறு பிரிச்சுட்டார். அந்த ஜனத்திலேருந்து நம்மளை வேறு பிரித்தார். அந்த ஜனத்தில் நம்ம தெரிந்து கொண்டார். அந்த ஜனத்திலேருந்து நம்மளை அவருடைய சம்பந்தமாக நம்மளை மாற்றிட்டார். அந்த ஜனத்திற்குள்ளேருந்து நம்ம பரிசுத்த ஜனமாக மாற்றிருக்கிறாரு. நமக்கு தெரியணும். அவங்கள போல் நம்ம இருந்தால் என்ன அர்த்தம் இல்லை, அவங்கள போல் இருந்தால் அங்கே எடுப்பதில் வருமா, வராது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பரிபூரணமாக இருக்கணும் தான் ஆண்டவர் சித்தம். அல்லையா? அடுத்து பாருங்கள், 1 யோவான் 4:18 வாசித்தீங்களா? அதுக்கடுத்தது யோவான் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிற்று. அப்போ மிகவும் சந்தோஷப்படுகிறான். சந்தோஷம், மிகவும் சந்தோஷம், அப்புறம் சம்பூரணம். அல்லையா? அப்போ சந்தோஷம் 30%, மிகவும் சந்தோஷம் 60%, அதுக்கு அடுத்தது சம்பூரணமான சந்தோஷம். அல்லையா? அப்போ அது எத்தனை பர்சன்ட், பரிபூரணமான சந்தோஷம் 100%. யோவான் 10:10 சொல்கிறது, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படம் வந்தேன். அல்லையா? அப்போது எது பரிபூரணப்படணும், அந்த மந்தைகளை எப்படி இருக்கணும், பரிபூரணம் அடையணும். நம்மளாம் எப்படி இருக்கணும், பரிபூரணம் அடையணும். அதை ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஜீவன் நித்திய ஜீவனாக மாறணும். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணம் அடைய வந்தேன். அப்போஸ்தலர் 4:33 சொல்கிறது, அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. கிருபை இருந்தது, இப்போ என்ன கிருபை உண்டாயிடுச்சு, இப்போ பூரண கிருபை கொடுத்துட்டார் ஆண்டவர். இயேசு பரலோகத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு சொல்லுமா, பூரண கிருபையை கொடுக்குறாரு. புரியுங்களா? ஒரே நாளில் கொடுத்துட்டாரு. அவர் பரத்துக்கு ஏறி பரலோகத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு, இப்போ பூரண கிருபையை அனுப்புகிறாரு. ரோமர் 12:2 சொல்கிறது, பரிபூரணமான சித்தம் இன்னதென்று நீங்கள் பகுத்தறிய வேண்டும். ரோமர் 15:19 சொல்கிறது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கிக்கிறேன். அல்லையா? பூரணமான என்ன, எதையும் நம்ம கேப்பை விடக்கூடாது. ஒரு ஊரில் ஒரு தெருவு விட்டுட்டேன், இல்லை ஒரு ஊரில் வந்து பாதி சொன்ன பாதி விட்டுட்டு வந்துட்டேன், அப்படி இல்லை. பூரணமாய் சுவிசேஷம் என்ன பண்ணோம், அந்த ஊரை சுற்றி வரணும். அற்புதம். அப்போ தான் என்ன செய்வார் ஆண்டவரே, உங்களை கொண்டு அற்புதம் செய்வார், அடையாளங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், விடுதலை பண்ணுவார், மீட்பார், கட்டுகளை உடைப்பார், எல்லா வேலையும் செய்வார். சுற்றி நீங்கள் அந்த பட்டணத்துக்காக நீ ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. ஏதோ ஒரு முறை போயிட்டு வந்ததா இல்லை, அடிக்கடி போய் வரணும். கொலோசியர் 3:10 சொல்கிறது பாருங்கள்,
தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷரை தரித்து கொண்டிருக்க. பாருங்க என்ன செய்தாரு, பூரண அறிவடையும்படி. அப்போ அறிவுனாது நீங்கள் ஆரம்பிக்கும் போது அறிவு உண்டாச்சு. இப்போ 10 வருஷம் நீங்கள் பைபிள் படிக்கிறீங்க, எப்படி இருக்கணும் அறிவு? வேத அறிவு பூரணமாக இருக்கணும். ஏன் ஆக மாட்டேன் அந்த பூரணம்? பூரண அறிவு சிருஷ்டிப்பின் சாயலை கொண்டு வருது. என்ன சாயல்? சிருஷ்டிப்பின் சாயல். அல்லேலூயா. நான் ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்ணேன், அதாவது மியான்மருக்கு போயிருந்தேன் பாருங்க. அப்போது ஒரு இரவு ஒரு 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 சகோதரிக்குள்ளே அசுத்தாவி இருந்திருக்குது. புரியுங்களா? அந்த அசுத்தாவி போக மாட்டேங்குது. அவங்க ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ண மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஐயாவுக்கு ஃபோன் பண்ணலாம், எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபோன் போட்டு வீடியோ காலில் வராங்க. இப்போ அந்த 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 அசுத்தாவி என்னை பார்த்த பிறகு உடனே இவர் ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுது. என்னன்னு கேட்டால் அவருக்குள்ளே 100 மடங்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. என்னது? இப்போ நான் அந்த மாதிரி சொன்னேன்னா, இப்போ அந்த பாஸ்டர் மாதிரி சொல்லிட்டாங்க, நிறைய கிட்ட என்ன இருக்குது, பிசாசு சாட்சி கொடுக்குது, 100 மடங்கு இயேசு கிறிஸ்து அவருக்குள்ளே இருக்கிறாரு, அவர் வந்து அவர் முகத்தை எனக்கு காட்டாதீங்க அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ என் முகத்தில் என்ன இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, பிசாசுக்கு சேர்த்து இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம இரவும் பகலும் வேதத்தை தியானம் பண்ணிங்கன்னு ஜெபம் பண்ணிங்கன்னு நீங்கள் பாவ அறிக்கை செய்துன்னு அப்படியே ஓடினே இருந்தீங்கன்னா இயேசு உனக்குள்ளே உருவாயிடுறாரு. அதான் சிருஷ்டிப்பின் சாயல். பூரண அறிவு வந்துடுச்சுன்னா சிருஷ்டிப்பின் சாயல் வந்தது. அப்படியே சிருஷ்டிப்பின் சாயல் ஆதாமை தேவன் உண்டாக்கும் போது என்ன சாயல் உண்டாக்கினாரு? நம்ம சிருஷ்டிப்பின் சாயல் உண்டாக்கினான்னு எழுதியிருக்கோம். என்ன சாயல்? சிருஷ்டிப்பின் சாயல். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். பாருங்க, சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அப்போ இங்கே கொலோசியர் எழுதுறாரு. யாருக்கு அது வெளிப்பாடு கிடைக்குது? பவுல் கிடைக்குது. கொலோசியர் சபைக்கு எழுதும்போது என்னன்னு கேட்குது, சிருஷ்டிப்பின் சாயல் மறுபடியும் உள்ள எப்படி வருது? ஆதாமை தேவன் உண்டாக்குறதுக்கு முன்னாடி சிருஷ்டிப்பின் சாயல்னு சொன்னார். பாவம் வந்தவருக்கு பாவ சாயலாக மாறினான். இயேசு கிறிஸ்து வந்து ரத்தத்தை சிந்தி பவுலுக்கு சொல்கிறாரு. இப்போ பவுலுடைய கண்ணுக்கு திறக்கப்பட்டு கொலோசியர் சபையில் உள்ளவங்களாம் எப்படி மாறிட்டாங்களாம்? சிருஷ்டிப்பின் சாயல். பூரண அறிவு வந்ததுக்கு சிருஷ்டிப்பின் சாயல் வந்துடுச்சு. அல்லேலூயா. அப்போ சிருஷ்டிப்பின் சாயல்னா மறுபடியும் ஆண்டவரே நமக்குள்ளே எந்த பாவம் இல்லாத ஆக்கி விட்டார். பூரண அறிவு வரும்போது சிருஷ்டிப்பின் சாயல் கூடயே வந்துடும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் வேதத்தை அறிகிற அறிவில் வளர ஆராய்ந்து பார்க்கும்போது தான் வரும். சும்மா நீங்கள் படிச்சுட்டு சீசத்தை பயிற்சின்னு எடுத்துகிட்டு இங்கே கேட்குற இதோடு முடிச்சுட்டு வீட்டில் போய் நீங்கள் அதிகாரம் பார்க்கல, எதுவும் பார்க்கல, அப்படியே ஓடினே இருந்தீங்கன்னா டைம் போயிடும். அதுக்கு பிறகு நீங்கள் வளர முடியாது. ஒரு குறிப்பிட்ட நாள் வரும் பயில் படித்து டைமே கிடைக்காது. அதுக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன பேசுன்னு தெரியாது. அப்புறம் மெசேஜ் கொடுத்ததே பேசுவீங்க. அதனால் உனக்கு என்ன லாபம்? ஆட்டோமேட்டிக் விசுவாசிக்கு தெரிஞ்சிச்சு, இவர் பேசுறதே பேசுகிறாரு, அரைச்சமாவே அரைச்சன்னு இருக்கிற என்ன பண்ணுவாங்க, அவங்க மெதுவாக விலகிடுவாங்க. அதனால தான் நீங்கள் நல்ல ஆவியில் வளரணும். ஒரு முறை 2 முறை வேதத்தை திருப்பி பார்க்கணும், என்ன தான் சொல்லுதுன்னு. புரியுதுங்களா? நீங்கள் இதெல்லாம் பார்த்து இரவும் பகலும் இதுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுவார், கர்த்தர் உங்களோட நடத்துவார். நல்ல வசனத்தில் வளர்ந்துட்டிங்கன்னா, அதுக்கு பிறகு ஜபத்தில் வளர்ந்துட்டிங்கன்னா, இது 2 தண்ணீர் என்ன ஆகுது? தண்ணீர் ஆகாரம் ஒன்றா சேர்ந்து என்ன ஆகுது? தண்ணீர் ஆகாரம் என்ன சேர்ந்து என்ன ஆகுது? ஜீர்ணிக்கும். அல்லேலூயா. இப்போ தண்ணீர் ஆகாரம் நம்ம சாப்பிட்டுக்கு ஏன் தண்ணி குடிக்கிறோம்? கொஞ்சம் பம்பத்து காற்று அடிச்சிக்கலாம்ல. நம்ம நல்ல வேதத்தை தியானம் பண்ணுறதுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். புரியுங்களா? ரெண்டுமே என்ன பண்ண, தண்ணீருக்கும் ஆகாரத்துக்கும் ஆண்டு வச்சிருக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து பகலெல்லாம் ஊழியம் செய்து நைட்டெல்லாம் என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணுறாரு. அப்போ தாகத்தை தீர்க்கப்படுகிறது. வந்து என்ன பண்ணுறாரு? தாகம் ஃபுல்லாக நிரம்பி அவருக்கு ஜீவ தண்ணீர் வரனால போய் எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு? விதைக்கிறார். பிசாசு தானே ஓடுது. இரவெல்லாம் ஜெபம் பண்ணும் போது பகலான பிசாசு ஓடுது, பகலெல்லாம் அற்புதம் நடக்குது. ஏன் ஓடுதுன்னா இரவெல்லாம் ஜெபம் பண்ணுறாரு. புரியுங்களா? ஒரு 3 வருஷம் நீங்கள் நல்லா கடினமாக கஷ்டப்பட்டீங்கன்னா, அது பிறகு நீங்கள் எந்த தெருவுக்கு போனாலும் பிசாசு என்ன பண்ணாது? போகிறதுக்கு முன்னாடியே அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? வேறு ஊரில் போய் பூந்துப்பாங்க. அல்லேலூயா. உங்களை பார்த்துருக்காங்க, நிற்க மாட்டாங்க. நிற்பாங்களா? நிற்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா உங்கள் மேலே அபிஷேகம் இருக்குது, சிருஷ்டிப்பின் சாயல் இருக்கிறது, பரிபூரணம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. எது கேள்வி கேட்டால் பதில் சொல்வீங்க. எதுக்குமே என்ன இல்லை, பதில் இல்லைன்னு சொல்லவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு வளர்ச்சி அறிவிங்க. பூரண அறிவு உன்னை
சிருஷ்டிப்பின் சாயல் கொண்டு வருகிறது சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12:23 வாசிக்கும் போது, பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும். பாருங்க, இந்த நீதிமான்லாம் என்ன ஆயிட்டாங்க? பூரணாகப்பட்டாங்க. அதனால தான் எங்கே போயிட்டாங்க? சர்வ சங்கத்துக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ பூரணாகப்பட்ட இந்த மனுஷன் எங்கே இருக்கிறாங்க? சர்வ சங்கத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க? அந்த ஆவிகளை போய் சேர்ந்துட்டாங்க. அல்லேலூயா. அப்போ பூரணமாகப்பட்ட நீதிமான்களாக இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? பூரணமாகப்பட்ட நீதிமான்களாக இந்த பூமியில் வாழணும். ஏதோ அறக்குறை நீதிமானாக இருக்கக்கூடாது. பாதி நான் தூங்குறேன், பாதி ஜெபம் பண்ணுறேன், பாதி அங்கே ஓடுறேன், அப்படி கிடையாது. நல்ல ஆவியில் நிரம்பி ஃபஸ்ட்டு நல்லா சரீரத்தை ஒடுக்கணும், நல்லா கீழ்ப்படுத்தணும். நல்ல ஆண்டருக்குள்ள என்ன பண்ண? ஆவியில் நிரம்பி ஒரு நல்ல எப்படி இருக்கணும்? வாஞ்சை ஆண்டர் மேலே. எப்படியாவது இந்த அபிஷேகத்தை பெறணும், எப்படியாவது சத்தியத்தை முழுமையாக அறியணும். புரியுங்களா? அபிஷேகம் நம்ம மேலே வரணும் அப்படின்னு நீங்கள் போராடினா தான் இந்த என்ன பண்ணோம்? ஊற்றுவார். சும்மா உட்காந்துருந்தாலும் ஆவி என்ன பண்ணாது? சும்மாலாம் ஊற்றவே மாட்டார். அல்லேலூயா. நமக்குள்ளே பக்தி வைராக்கியம் பெருகணும். வைராக்கியம் பெருகினா தான் அவன் என்ன பண்ணுவார்? ஊற்றுவார். அப்போ எனக்கு ஒரு டார்கெட், ஒரு 100 ஆத்துமா, இல்லை ஒரு 1000 ஆத்துமா, ஒரு 2000 ஆத்துமா, ஒரு 100 சபை, ஒரு 100 என்னது நீதிமான்களை தலைவர்கள் எழுப்பணும், ஒரு 100 சீசர்களை உருவாக்கணும், ஒரு 2000 சீசர்கள் அப்படின்னு நமக்குள்ளே எது எடுக்கிறீங்க, உங்களுக்குள்ளே எந்தெந்த திட்டங்கள் வருதோ அந்த திட்டங்கள் பெரிதாக இருக்கணும். அப்போ தான் இந்த வைராக்கியம் வரும். புரியுங்களா? எனக்கு போதுங்க, இந்த 25 பேர் போதும் அப்படின்னா நம்ம ஜெபம் என்ன பண்ணோம்? தானாகவே ஸ்டாப் ஆகிடும். நம்ம அந்த 25 பேர் வச்சுன்னு காலத்தை ஓட்டுவோம். முடிவில் பார்த்தீங்கன்னா 25 சபை விட்டு ஓடிடும். அல்லேலூயா. ஏன் ஓடுதுன்னா அதில் நமக்கு அனலும் இல்லை, குளிரே இல்லை. அப்போ நீங்கன்னா எப்பவுமே ஊழியத்தில் அனலாகவே இருக்கணும். அல்லேலூயா. அனல் மேல் அனல் ஏற்றினே இருந்தீங்கன்னா ஆத்மா பெருகினே இருக்கும், பாவம் ஒன்று விட்டு விலகினே இருக்கும், பாவம் சாகும், பாவத்துக்கு மரித்து நீதி. அப்போ பாவம் மறிக்காத இருந்தால் நீதி படைக்க முடியாது. அப்போ நமக்குள்ள இருக்கிற பாவம் உயிர் அடையக்கூடாது. வசனத்தை போட்டு நல்லா என்ன பண்ணோம்? உள்ளே கொண்டு போய் வசனத்தை தியானம் பண்ணிங்கன்னா பாவம் என்ன பண்ண? சாகும். பாருங்க, அதில் தான் பாவம் தானே சாகாது. பாவம் சாகுமா? பாவத்துக்கு வல்லம் இருக்குது. அல்லேலூயா. பாவம் என்ன பண்ணுது? பூரணம் அடைந்து என்ன செய்யுமா? மரணத்துக்கு ஒப்பா மாறுது. பாவத்துக்கும் 100% இருக்குது. எடுத்த பிறகு பாவம் என்ன பண்ணாது? அது பரிபூரணமான பாவத்துக்குள்ளே போகுது. அல்லேலூயா. அங்கே வசனத்தை வாசித்து பாருங்கள். யாக்கோபுல சொல்கிறார் அந்த வசனத்தை. 1:15-16 வாசிங்க. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது? ஆத்மா செத்து போயிடுது. பாவம் பூரணமாகும் போது இந்த உள்ளகிற ஆத்மா என்ன பண்ணுது? ஆத்மா செத்துரும். புரியுங்களா? அப்போ இந்த உள்ளகிற ஆத்மாவை சாகடித்து பிசாசு எத்து பிறகு என்ன பண்ணிட்டான்? ஃபஸ்ட்டு இருதயத்தில் இச்சையை கொண்டு வருவான். இச்சை தான் என்ன பண்ணோம்? சொல்லுங்கம்மா. ஃபஸ்ட்டு இச்சைக்கு பிறகு என்ன இருக்குது? அப்புறம் இச்சைக்கு பிறகு கர்ப்பம், அதுக்கு அடுத்தது கர்ப்பத்துக்கு பிறகு பாவம் பிறக்குது. அப்புறம் பாவம் என்ன பண்ணுது? உள்ளே உட்காந்துக்கினே பூரணமாகுது. பூரணமான பிறகு மரணம் தானவே ஆத்மாவுக்கு மரணம் வருது. புரியுங்களா? இப்படி தான் பிசாசு என்ன பண்ணுறான்? ஒவ்வொரு ஆத்மாவை சாகடிச்சிட்றான். புரியுங்களா? செத்துப்போன ஆத்மாவை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உயிர் அடைவிக்கிறாரு. தாவீது என்ன சொல்ற? சங்கீதம் 119:25 என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா. பாருங்க, அடுத்தது வாசிக்கலாம். தீத்து 3:7 அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். பாருங்க, பரிசுத்த ஆவியை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? சம்பூரணமாய் நம்ம மேல என்ன பண்ணி இருக்கிறாரு? பொழிஞ்சிட்டாரு. புரியுங்களா? எப்போ பொழிஞ்சாரு? பரிசுத்தாய் பெற்றுக்கலாம். எப்படி பரிசுத்தாய் பெற்றுக்கினீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க மேல பரிசுத்தாய் இறங்கிட்டாரா? அபிஷேகம் பெற்றுக்கிறீங்களா? பரிசுத்தாய் பெற்றுக்கிறீங்களா? வரங்களை பெற்றுக்கிறீங்களா? பரிசுத்தாய் பெற்றுக்கிறீங்களா? இல்லை அபிஷேகத்தை பெற்றீங்களா? இல்லை வரத்தை பெற்றீங்களா? நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கிறீங்களா? சொல்லுங்கள். அபிஷேகத்துக்கும் பரிசுத்தாவிக்கும் பரிசுத்தாவினுக்கு என்ன வித்தியாசம்? அபிஷேகத்துக்கும் பரிசுத்தாவிக்கும் பரிசுத்தாவி வரங்களுக்கு என்ன வித்தியாசம்? வரம், பரிசுத்தாவி, அப்புறம் அபிஷேகம்.
மூணுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? சொல்லலே வித்தியாசம் இருக்குது. அபிஷேகன்றது உங்கள் மேலே இறங்கிச்சுன்னா உங்களுக்கு யாரும் என்ன பண்ண தேவை? போதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் 4 பேருக்கு போதிக்கலாம் மாற்றிடுவார். அல்ல இல்லையா? அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கிச்சுன்னா, வரம் வந்து என்ன செய்யணும்னா, உங்களுக்கு வரம் மேலே இறங்கிச்சுன்னா அந்த வரம் என்ன பண்ணும்? நீ பாவம் செய்தாலும் அந்த வரம் உன் மேலேயே இருக்கும். என்ன செய்யும்? 9 வரம் இருக்குதா பைபிளில்? அந்த 9 வரத்தில் ஏதாவது ஒரு அற்புதம் செய்ய வரம் உன் மேலே இருந்தால் அந்த வரம் உன் மேலே இருக்கும். ஆனால் அங்கே நீ வந்து வெறும் வரத்தை பிசாசு மட்டும் துரத்தின்னு வேலை செய்தீன்னு, பிசாசு பார்த்தா உன்னை ஓடுது, பிசாசு உன்னை நடுங்குது, எல்லாமே செய்யும். ஏன்னா கர்த்தருடைய வரம் உன் மேலே இருக்குது. ஆனால் நீ பாவம் என்ன பண்ணாது? பாவம் உனக்குள்ள இருக்கிற பாவத்தை நீ அழிக்கணும், வசனத்தை நீ தியானம் பண்ணியிருக்கணும். நீ எதுவுமே வசனத்தை எடுக்காமல் இது பிசாசையே துரத்தின்னு இருந்தனா நாளைக்கு நீ என்ன பண்ண முடியாது? இந்த வரம் உன்னையே தள்ளிடும் ஒரு நாள் பிசாசு. வரம் ஆத்மா ஆதாயத்துக்காக கொடுப்பாரு. ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கணும்? கூடவே கனி வளரணும். அல்லையா? அவன் சொல்கிறாரு, பிசாசில் துரத்தின, தீர்க்கதரிசனம் உரைத்த, அப்புறம் அற்புதம் நடந்தது சொல்கிறாங்களே இல்லையா மத்தேயு 7. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? நான் உங்களை அறியேன். ஏன் சொன்னார்? பிசாசை துரத்துறது தப்பா? பிசாசை துரத்துறது தப்பா? அப்போ கர்த்தர் நம்ம இடத்துல எல்லாருக்குமே ஒரு வரம் கொடுத்துருப்பாரு. உங்களுக்குள்ளே எல்லாருமே வரம் இருக்கும். ஆனால் அந்த வரம் என்ன செய்யும்? உங்களுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பிசாசை துரத்தலாம், அற்புதம் செய்யலாம், அடையாளம் செய்யலாம். ஆண்டவர் என்ன வரம் கொடுத்தாலும் அது வேலை செய்யும். ஆனால் வரத்தை வச்சு பரலோகத்தில் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. புரியுங்களா? நான் அந்நிய பாஷை பேச, அது அந்நிய பாஷைன்றது ஒரு வரம். அதெல்லாம் என்ன பண்ண முடியாது? நான் பரலோகத்துக்கு போக முடியாது. நீ என்ன பண்ணணும்? பரிசுத்த பாஷை பேசணும். அல்லையா? அப்போ பரிசுத்தத்தில் வளரணும். அபிஷேகம்னா என்ன? அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்ப என்ன செய்திருக்கிறார் ஆண்டவரே? அபிஷேகம் எப்ப பண்றாரு? தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்போ 1 பிதா தன் வல்லமையை கொடுக்கிறாரு, 2 பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார் இயேசு மேல, 3வது இயேசு வார்த்தையாக இருக்கிறாரு. இப்போ இந்த வார்த்தை, பரிசுத்த ஆவி, வல்லமை, இது 3 இடையத்துக்கு பேர் என்னது? பாருங்க, அங்கே பாருங்க, வசனத்தை திரும்பி வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும், பாருங்க, ஃபர்ஸ்ட் தேவன் பரிசுத்த ஆவி, அடுத்தது வல்லமையினாலும், 2வது வல்லமை, அபிஷேகம் பாருங்க, பண்ணினார். 3வது அபிஷேகம். அப்படின்னா யார் மேலே அபிஷேகம் வருது? இயேசு மேலே வருது. புரியுங்களா? அப்போ இயேசுக்குள்ள என்ன இருக்குது? இயேசுக்குள்ள என்னமா இருந்தது? அவர் வார்த்தையாக இருந்தார். என்ன இருந்தார்? அவர் தான் வேதம். முழு வேதம் யார்? இயேசு தான். இப்போ இந்த வேதத்துக்கு மேலே என்ன வருது? பிதாவின் வல்லமை இறங்குது, பரிசுத்தாவி இறங்குது. 3 ஒன்றா சேர்ந்த இடத்துக்கு என்ன பேர்? அபிஷேகம். புரியுங்களா? சிலவங்க மேலே பார்த்தீங்கன்னா இப்போ தாவீது மேலே பரிசுத்த ஆவி இறங்கிச்சு. என்ன இறங்குது? பரிசுத்த ஆவி இறங்கினது. புரியுங்களா? ஆனால் சாமுவேல் மேலே என்ன இருந்தது? தாவீது மேலே பரிசுத்த ஆவி இருந்தது. புரியுங்களா? சவுல் மேலே பரிசுத்த ஆவி இருந்தது. அப்போ சாமுவேல் என்ன இருந்தது? இப்போ சாமுவேல் யாருன்னா ஒரு தீர்க்கதரிசி. புரியுங்களா? சாமுவேலை வந்து பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. யாருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர். ஆனால் சவுல் மேலே பரிசுத்த ஆவி இருந்தது. இப்போ பரிசுத்த ஆவி இருக்கிறதுக்கும் பரிசுத்த ஆவியான இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா, யார் மேலே பரிசுத்த ஆவியான இருக்கிற அவங்க தான் போய் மற்றவங்களை அபிஷேகம் பண்ண முடியும். என்ன செய்ய முடியும்? அபிஷேகம் பண்ண முடியும். அப்போது தான் முதல் பெயர் சேபா வரைக்கும் இந்த சாமுவேல் என்ன பண்ணுறாரு? இவர் மேலே பரிசுத்த ஆவின் இருந்ததுனால இவர் எத்தனை ராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணுறாரு? சவுலுக்கு பண்ணார், தாவீதுக்கு பண்ணார், அப்புறம் சாமுவேலுக்கு யார் பண்ணது? சாமுவேல் யாருமா பண்ணது? அதுகளை மறிச்சிட்டாரா? அப்போது ஒருத்தர் மேலே பரிசுத்த ஆவின் இருக்கும்போது அவங்களுக்கு பாவத்துக்கு என்ன பண்ணாது? இடம் கொடுக்க முடியாது. ஏன்னா ஆவியானவர் ஃபுல்லாக ஆளுகை செய்கிறாரு. ஆனால் ஆவியானவர்லேருந்து ஒரு வாரம் தான் என்ன பண்ணுது? பரிசுத்த ஆவியை போய் யார் மேலே நிற்குது? சவுல் மேலே நிற்குது. சவுல் மேலே என்ன அபிஷேகம் இருந்தது? ராஜரீக அபிஷேகம். என்னது? ஜனங்களை நியாயத்திருப்பதுக்காகவும் யுத்தத்தில் ஜெயம் எடுக்கிறதுக்கும் இப்படிப்பட்ட அபிஷேகம் அவன் மேலே கொடுத்தார் ஆண்டவர். அவன் மேலே பரிசுத்த ஆவி இருந்தது. ஆனால் அவன் கீழ்ப்படியாது போகும்போது அவன் மேலே என்ன ஆவி வந்தது? சவுல் மேலே ஒரு அசுத்தாய் வந்து இறங்கிச்சு. அப்போ அந்த பரிசுத்தாய் என்ன பண்ணிச்சு? தாவீது மேலே வந்து உட்காந்துக்கிச்சு. தாவீது மேலே பரிசுத்தாய் இறங்கின பிறகு அதே தாவீது என்ன பண்ணுறாரு? கோலியாத்தை போய் அடிக்கிறாரு.
ஆனால் ஒரு விபச்சார ஸ்திரிக்கிட்ட, ஒரு நல்ல ஸ்திரிக்கிட்ட போய் நம்ம விபச்சாரம் பண்ணுறான். எப்படி பண்ணாமல் அவன் மேலே அப்போ அபிஷேகம் இருந்ததா இல்லையா? இருந்தது. ஏன் விழுந்துட்டான்? இல்லை, ஏன் விழுந்துட்டான்? இவனு பாவத்தை எதிர்கொள்ளக்கூடிய அபிஷேகம் அவங்ககிட்ட கிடையாது. அவனை ஒரு கோலியத்தை அடிக்கக்கூடிய எதிர்க்கூடிய வல்லமை அவங்ககிட்ட இருந்தது. இல்லையா? அந்த அபிஷேகத்தை அவங்ககிட்ட வேலை செய்ச்சு, அந்த பரிசுத்தத்தை வேலை செய்தார். ஆனால் இப்போ நமக்கு அபிஷேகம் கொடுத்துட்டு பிறகு நம்ம பாவத்தை மேற்கொள்ளுவோம், பாவத்தை விட்டு விலகுவோம், பாவத்தை போய் நம்ம விட முடியாதபடி காத்துக்கொள்வார். இப்போ நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் அப்படி. இல்லையா? அப்போ நம்ம மேலே தேவனுடைய வல்லமையும் பரிசுத்த ஆவியும் வார்த்தை நிரம்பி இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையில நீங்கள் நிரம்பினாதான் இது 3 இணையத்தில் உங்க மேலே அபிஷேகம் வந்துடுது. அந்த அபிஷேகம் 1 சொல்கிறார் ஆண்டவர். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆமென். 20 என்ன சொல்லுது? முடிக்க போறோம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி என்ன பண்ணீங்க? நீங்க அபிஷேகத்தை பெற்று அறிந்திருக்கிறீர்கள், சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். பாருங்க அப்படி பேசுறாரு 2:20. நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் சகலத்தை என்ன பண்ணியிருக்கிறீங்க? அறிந்திருக்கிறீர்கள். அங்கே என்ன சொல்றாரு? நீங்கள் சகலத்தையும் போதிப்பீர்கள். அந்த அபிஷேகம் என்ன பண்ணாது? சத்தியமாக இருக்கிறது. அபிஷேகமே சத்தியமாக இருக்கிறது. அப்போது ஆண்டவர் என்ன பண்ண? இந்த அபிஷேகத்துக்கு நாம் காத்திருக்கிறோம். ஆண்டவரே என்ன பண்ணுங்க, என் மேலே ஊற்றுங்கன்னு. ஆண்டவர் எப்போ ஊற்றுவார்? வசனத்தில் நீங்கள் நிலைமையிலே வந்த பிறகு அபிஷேகம் ஊற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் வசனத்தில் வேதத்தை ஆதியாகத்து வெளிப்பட்டு வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் தேடி தியானித்து ஆராயலைன்னா இந்த அபிஷேகம்லாம் வராது. இல்லை நீங்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். புரியுங்களா? அதுக்கு பிறகு உங்களுக்கு கேட்கணுன்னு எண்ணம் வராது, பேசணுன்னு எண்ணம் வரும், அதுக்கு போதிக்கணும் எண்ணம் வரும், சொல்லித்தரணும் எண்ணம் வரும். இப்படியே உங்கள் வாழ்க்கை வளரும். அல்லேலூயா. நாங்கள் 7 வருஷம் உட்காந்து தேவ சமூகத்தில் கற்றுக்கொண்டோம். அது பிறகு 15 வருஷம் என்ன பண்ணோம்? உட்காந்து இரவு பகல் எடுத்துக்கினே இருக்கிறோம். அல்லேலூயா. எடுத்துக்கினே இருக்கிறோம். எந்த ஒரு புத்தகத்தில் பக்கத்தில் எடுக்கிறதில்ல, வேதத்திலேருந்தே எடுக்கிறோம். ஆண்டவர் நிறைய சப்ஜெக்ட் கொடுத்துனே இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் கொடுக்குறாரு? ஒரு மாதத்துக்கு 50 சப்ஜெக்ட் எடுத்து உட்காந்து வச்சுருக்கிறோம். புரியுங்களா? இங்கே உட்காந்து அங்கே புக் பண்ணுறாங்க, அங்கே புக் பண்ண, அங்கே புக் பண்ணுறாங்க, இங்கே புக் பண்ணுறாங்க. ஏன் புக் பண்ணுறாங்க சொல்லுங்கள்? சத்தியம் இருக்கிற வரைக்கும் புக் பண்ணினே இருப்பாங்க. நான் என்னைக்கு வேதத்தை விட்டுறனோ, என்னைக்கு என் ஜபத்தை குறைக்கிறனோ, ஆட்டோமேட்டிக் என் ஊழியம் ஸ்டாப் ஆகிடும். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிழ்த்து. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒரு முறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.